வீட்டுக்குள்ள இருந்து புகை வருது. கதவு வேற திறந்து கிடக்கு. வாங்க. என்னயா என்னமோ கட்டின பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி அதிகாரம் பண்ணி கூப்பிடுற? என்ன சமாச்சாரம்? யார கேட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? என் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு நான் யார கேட்கணும்? என்ன துணிச்சல் இருந்தா பூட்டின கதவை திறந்திருப்ப. என்ன துணிச்சல் இருந்தா திறந்த கதவை பூட்டிருப்ப. பொம்பளையாச்சன் பொறுமையா இருக்காமா? யோ ஆம்பளையாச்சன் நான் அமைதியா இருக்கேன். தூக்கொண்டு போய் உங்க முதலாளி முகக்கட்டையில விட்டு. பணத்தை கொடுக்கறேன்னு முன்னாலே சொல்லிருந்தா இப்படி கரெக்டா பண்ணிருக்க மாட்டேன்ல. என்ன பண்றது, கொஞ்சம் நஞ்சம் இருந்த நிலத்தை இன்னைக்குதானே வித்தேன். ஆமா, என்ன குழம்பு வச்சிருக்க? சேமா வாசனை அடிக்குது. மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்க. மீன் குழம்பா? மீன் குழம்பு நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கா கேட்டேன். சரி, நாம கொடுத்து வைக்கலாம். ஆசைப்பட்டுட்டு திங்காம போனா என் வயிற்ற வலிச்சு தொலைக்கும். அப்படி உட்காரு. உள்ள உட்காரக்கூடாது. உட்காரியானா? அதுக்கு போய் ஏன் கத்துற? உட்கார. போன அவசரப்பட்டு பாத்திரம் இருக்கிறாத. மீன் குழம்பு கொதிக்க கொதிக்கத்தான் ருசியா இருக்கும். முடியா? ஆறாமீன் ஜனதா இருக்கு. ஏயா இவ்வளவு நாக்குறுத்தி படைச்ச மனுஷனா இருக்க, ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா டோலோன்னு அதே வேணா பாரு. அது சரி, ஒரு பொண்ணாட்டி உந்த மாதிரி இருப்பான்னு உந்த மாதிரி சமைப்பான்னு என்ன நிச்சயம்? அப்போ என் சமையலோட பிடிச்சிருக்குன்னு சொல்லு. சமையல் மட்டுமா பிடிச்சிருக்கு? ஆனா அவங்க பார்த்தா எனக்கு பூச்சமா இருக்கு. போ. ஏயா சொன்னா தப்பா நினைக்க மாட்டேன். ஆமா, தப்பா நினைக்கிற ஆளா இருந்தா உன்னை ஏன் உட்கார வச்சு சோறு போடுறேன்? ஏன் ஜாக்கெட்டை போட்டு மாட்டேன்? ஏன் நல்லா இருக்கு. சும்மா கேட்டேன். ஏயா நான் இந்த குடுகுல அறையில குந்திட்டு இருக்கிறவரா? கொளுத்துற வெயில்ல விறகு விட்டவையா? நேரத்து போட்டுக்கு அந்த சரியனையே தொடரவில்லை. நாங்க போட்டுக்க. உனக்கு சோறு போடுறதே தப்பு கூட. கேட்கணும்னு சொல்றேன். ஏய் நேரம் மாத்திட்டே. ஏய் சேலையை புடிங்கடி, துணியை மாத்திக்கிறேன். அங்க பாருடி, எவனோ ஒருத்த பாத்துட்டு இருக்கா. கைய காட்டாண்டி. அவ முடிய தோண்டுவ. வாங்கடி. ஏயா பொம்பளைங்க குளிக்கிறத பாக்குறிய? உனக்கு புத்தி இல்ல? கண்ணு இருந்தா பார்க்கத்தான் செய்யும். கையில இருந்தா அறையத்தான் செய்யும். வாங்கடி போகலாம். ஐயா 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 ஏங்க லோலோன்னு கத்திட்டு வர்ற? என்னடா அது மேக மண்டலத்துல இருந்து நாரதர் வந்த மாதிரி? தங்கச்சிங்கடா? தங்கச்சி அடுப்ப பாத்துக்க சொல்லிட்டு குளிக்க போயிருக்கு. நீதான் அடுப்ப பாத்துக்கிறியா? நல்லா இருக்கிற லட்சணம். இதை எவனாவது பார்த்தானா தீ பிடிக்கிறாக்குன்னு அவன் வாளியில தண்ணி எடுத்துட்டு வருவான்டா. ஈர வரகு நான் என்ன பண்றது? ஆமா, பஞ்சாயத்துக்கு போயிருந்தே என்ன ஆச்சு? ஆமா, பெரிய பஞ்சாயத்து. பஞ்சாயத்துக்கு போறத விட பேசாம திண்ணையில உட்காந்து பஞ்சாங்கம் பாக்கலாம். அண்ணே, வீட்டுல பஞ்சாங்கம் இருக்கு, வெளியே திண்ணை இருக்கு. நாளைக்கே உட்காந்துரு. அதே பேசாம வயிற்றுல கிளப்பிட்டு. இந்த ஊர்லயே பண்ணையார் குடும்பம்னு நம்ம ஒரு குடும்பம் தாண்டா இருந்தது. இந்த சிங்கப்பூர்காரன் வந்து ஊரை சுத்தி வளைச்சு வளைச்சு வாங்கினாலும் வாங்கினா எல்லா பையில அவனை பார்த்து பண்ணையார் பண்ணையாருன்றான்.
என்ன பார்த்து ஒரு வேலை சொல்றான், இந்த போகுது பாரு பழைய பண்ண பஞ்சாத்திரம் அப்படின்றான். ஊரே கெட்டு குட்டிச்சவரா போச்சு. உண்மைதானே, ஊரே கெட்டு குட்டிச்சவரா போச்சு. பாக்கியம், என்னம்மா என்ன நடந்தது? குடத்தை புடி. இந்த குடத்தை புடி. பிடிச்ச துணிய காய போடு. காய போடு. என்னண்ணே எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுக்குற? இதுக்கு என்ன 7-8 பேரா வேணும் போட. ஏமா என்னம்மா என்ன நடந்தது? வந்து சொல்லுமா. நான் குளத்துல குளிச்சிட்டு துணி மாத்திட்டு இருந்தப்ப ஒரு காவாலி பைய பாத்துக்கிட்டே இருந்தானே. அப்புறம் ஏண்டா பார்த்தேன்னு கேட்டா, கண்ணு இருந்தா பாக்கத்தான் செய்வேன்னு சொன்னான். அப்படியா சொன்ன? ஆமா. பாத்தேடா திமிர. இப்பவே போய் அவனை கண்ட துண்டமா வெட்டி அங்கேயே சமாதி வச்சுட்டு வர்றேன். அண்ணே, அவன் யாருன்னு சொல்லு. சொல்லு. அந்த வேலையே உனக்கு வேண்டாம். 5 விரலும் பதிகிற மாதிரி அவனை அரைஞ்சிட்டு தான் வந்தேன். அறிவாளை கீழே போடு. அது அவனுக்கு பத்தாது. அவனை கூறு போடாம அறிவாளை கீழே போட மாட்டேன். அவன் யாருன்னு சொல்றியா இல்லையா? ஏன் அவனை வெட்டிட்டு வாழ்க்கை பூரா ஜெயில இருக்க போறியா? எனக்கு வாழ்க்கை முக்கியம் இல்ல, என் தங்கச்சி தான் முக்கியம். நீ போனதுக்கு அப்புறம் நான் வாழ்வேன்னு நினைக்கிறியா? அப்பவே செத்துடுவேன். தங்கச்சி, அறிவாளை கீழே போடு. தங்கச்சி ஆள வச்சியா? அறுவாளை கீழே போறா. போடா கீழே. மன்னிச்சு, என்னால தாங்க முடியலம்மா. அழாதம்மா. பாண்டியா, எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. பொண்ணு நான் சொன்னா தட்டவே மாட்டான். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? படிப்பு முடிஞ்ச அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, நான் வரட்டுமா? சரி. வாயாங்க. என்னைய கூப்பிட்டீங்க? அட உன்னத்தாயா வாயா. என்ன பண்ணுங்க? இங்க டிராக்டர் ஏதாவது ஹையருக்கு அவைலபிளா இருக்குமா? என்ன கேட்டீங்க? ஓ, உங்ககிட்ட இங்கிலீஷ் பேசுனா இங்க டிராக்டர் ஏதாவது வாடகை கிடைக்குமான்னு கேட்டேன். பரவாயில்ல, நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க, எனக்கு புரியும். 1-2 இங்கிலீஷ் வார்த்தை உனக்கு தெரியுமோ? You are thoroughly mistaken. I am an MA in English literature. I'm sorry. MA படிச்சுட்டா வயல்ல புரண்டுகிட்டு இருக்கீங்க? படிச்சவங்க எல்லாம் இப்படி பாடுபட்டாதான் நம்ம நாடு முன்னுக்கு வரும். அத செயல கட்டதான் வயல்ல இறங்கி இருக்கீங்களா? அதான் என் கேரக்டர். Good. I like your policy. எனக்கு இந்த மாதிரி ஒரு டிராக்டர் வாடகைக்கு வேணும். விலைக்கு கிடைச்சாலும் சரி வாங்கிக்கிறேன். இதே எடுத்துக்கங்களேன். என்ன விலை எதிர்பார்க்கறீங்க? விலையா? ஒரே விலை 25,000 ரூபாய். 25,000. Any bargain? நோ பார்கிங். Okay. Your good name? மாணிக். இந்தாங்க. But one thing, டிராக்டர் நீங்க தான் பண்ணையில கொண்டு வந்து விடணும். பண்ணப்பட்டி ராஜலிங்கம் கேட்டா சின்ன குழந்தை கூட வீட்டு அடையாளம் காட்டும். 2 வாரத்துக்கு வேலை இருக்கு, அதுக்கு பிறகு நான் கொண்டு விடுறேன். ஆஹா. ஆனா உன் கண்டிஷன், என்னது? டிராக்டர் கொண்டு விடுறதுக்காக ஒரு 100 ரூபாய் தனியா தரணும். பெரிய வியாபாரியா இருப்பீங்க போல் இருக்க. டிராக்டரை கொண்டு வந்து விட்டுட்டு அந்த 100 ரூபாயை அங்க வந்து வாங்கிக்கங்க. ஓகே. ஓகே? தங்கச்சி, என்னம்மா ஏமா அழுகுற? உங்க அம்மா என்னை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்கண்ணே. எனக்கு பசிக்குதுண்ணே. கிடைக்கலம்மா, பசிக்குதுண்ணே. கவலைப்படாத, அண்ணன் உன் பசியா போகிற. இது சோறு, இது குழம்பு, இது போரு, இது பருப்பு. உனக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் உனக்கு, இன்னும் கொஞ்சம் எனக்கு. கழுவி கழுவி காக்காய் கூத்து, கழுவி கழுவி கட்ட கூத்து. நண்டூருது நரியூருது, நண்டூரு நரியும். நண்டூருது. அம்மா. ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? ஒண்ணுல போனோம், என் தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுல என் தங்கச்சி பசியால துடிப்பா. ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா காசு இருக்காது. ஏதாவது விளையாட்டு காட்டி இப்படிதான் சிரிக்க வைப்பேன். இப்ப எங்க இருக்கா? தெய்வத்துக்கு சொந்தமாயிட்டா.
அரும்பொண்ணு, எங்க அம்மாவுக்கு என்னாச்சு? மைனர் வீட்டு கார்ல அடிபட்டு தம்பி. மைனர் வீட்டுக்காரா? அருமணி, அம்மா கவனிச்சுங்க. பாடசங்கிலி ஏன் முதலாளி பதறீங்க? அந்த அடியாத்தை ஏண்டா கேட்கிறேன்? என்னாச்சு? வர்ற வழியில ஒரு குருடி கார் குறுக்க வந்தா அடிபட்டுச்சு. பார்த்து ஓட்டக்கூடாதா? பார்த்தாண்டா ஓட்டேன், ஹார்ன் அடிச்சேன், பிரேக் போட்டேன், பிரேக் பிடிக்கல. ஊர் ஜனமே திரண்டு வருது, நான் என்ன பண்ணுவேன்? என் மானமெல்லாம். சரி, உள்ள போங்க. நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த காரை யார் ஓட்டிட்டு வந்தது? என்ன கேட்ட? இந்த வண்டியை யார் ஓட்டிட்டு வந்ததுன்னு கேட்டேன். நான் தாண்டா. நீதானா? கூப்பிடுறா முதலாளியே. அமைதியாருங்க, அமைதியாருங்க, அமைதியாருங்க. என்ன என்ன கலாட்டாங்க? யாரா ஒருத்தர் பேசுங்க. பாருங்க முதலாளி, உங்க வேலைக்கார செஞ்ச அநியாயத்தை. கண்ணு மணி தெரியாம வண்டியை ஓட்டிட்டு வந்து எங்க அம்மாவை காயப்படுத்திட்டான். என்னது? காயப்படுத்திட்டானா? மூக்கையா, மூக்கையா, எனக்கு தெரியாம என் காரை ஓட்டுனது தப்பு. சரி, பார்த்தாவது ஓட்டி இருக்க கூடாது? பார்த்தானே ஓட்ட. ஆரம் நடிச்சே விலகல, பிரேக் போட்ட பிடிக்கல, நான் என்ன பண்றது? அடப்பாவி, இது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? கேட்டீங்களா? பிரேக் போட்டானா பிடிக்கலையா? இதுக்கு நீங்க தான் நியாயம் வழங்கணும். நியாயம் தானே வழங்குறேன். மூக்கைய செஞ்ச தப்புக்காக 2000 ரூபாய் அபராதம். இவனை வேலைக்காரனா வச்சுக்கிட்ட பாவத்துக்கு அதை நானே கட்டி தொலைக்கிறேன். பணம் வேண்டாங்க, ரத்தத்துக்கு ரத்தம் தான் வேணும். இவன் சவுக்க வச்சுட்டு ஊரெல்லாம் மிரட்டுவானே, இவனை சும்மா விடலாமா? எங்க அம்மா கார்ல அடிபட்டு ரத்தம் சொட்டின மாதிரி இவன் உடம்புல இருந்து ரத்தம் சொட்டணும். இவன் சவுக்காலே அடிக்கணும். இவனை சவுக்கால அடிக்கணும், அவ்வளவுதானே மூக்கையா? அதான் ஏன் நடக்காது? தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுற கதையெல்லாம் இருக்கு. காரை ஓட்டுனது முதலாளி, அடி வாங்குறது மூக்கையனா? என்ன நாயா இது? என்னது? காரை நான் ஓட்டுனா? உங்க ஒப்ப பார்த்தது பைத்தியக்காரி இல்லையா? இந்த பவுன் அவ கொடுக்க வேண்டிய கடனுக்கு வீட்டை பூட்ட சொன்னீங்களே முதலாளி, அதான் அம்மா பழி வாங்க வந்திருக்காங்க. அரையாரு என்ன சரியான கூறுகட்ட குப்பனா இருப்ப போல இருக்கு. உனக்கு சாட்சி சொல்ல வந்த பாரு, எனக்கு வேணும். ஆமா, பெரிய ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீடு. எப்படியோ என்னங்க முதலாளி? நீ தேர மாட்ட, வாங்க. ஒருங்க முதலாளி, உங்களுக்கே வீண் சிரமம். சவுக்க என் கையில கொடுங்க. சண்டியார், என்னோட நேர்மையை நீ சந்தேகப்படுறியா? மூக்கையா, என்னது இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டியே? பட்டும் படாமல் அடிக்கணும் தான் நினைச்சேன். பாவி பசங்க ரத்தத்துக்கு ரத்தம்னு சொல்லிட்டாங்களே. அதனால என்ன முதலாளி, உங்க உற்பத்தின் ஊர்ல ரத்தம் தானே இது. சாமத்துல கூட முதலாளி, எப்ப பார்த்தாலும் முதலாளியா? முதல்ல போய் வாயை கழுவிட்டு வாயா. ஏய், நீயே வந்தீங்க. வார வாரம் அடி வாங்கினியே,
அதுக்கு மஞ்ச பத்து போட்டு போலாம் தான் வந்தேன். வேற என்ன? கைய காட்டு. அட ஏயா, உனக்கு அறிவு இருக்கா? எஜமா மேல விசுவாசம் இருக்க வேண்டியதுதான். அதுக்கு நீ இப்படியா? ஆவி வரப்பான் பட்டு கடப்பான். இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கானே, அவன் நல்லா இருப்பானா? பாப்புல எங்க முதலாளி பத்தி தப்பா பேசுன அப்புறம் நான் பொல்லாத நாடு. ஆமா ஆமா, பெரிய முதலாளி, ஊர் உலகத்துல இல்லாத முதலாளி. நீதான் ஏன் மெச்சுக்கணும்? இதெல்லாம் சரியா வராது. உன் மருந்து வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஏன் கத்துற? ஒன்னும் முதலாளிய பத்தி இனிமே பேசல. எனக்கு நான் வம்பு. கைய காட்டு. ஏன் தள்ளி தள்ளி போற? நான் என்ன பேயா பிசாசா? எனக்கு வெக்கமா இருக்கு. சமஞ்ச பொண்ணு இப்பதான் சபைக்கு வந்திருக்கு, வெக்கப்படுது. ஆமா, நீ ஏன் என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுற? சொல்லுங்க. சொல்லு. வெக்கமா இருக்கு. மீனாட்சி, என்னப்பா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? என் தங்கச்சி மகன் மச்சக்கால இல்ல, உன் ஐத்தா இன்னைக்கு இங்க வர்றான்னு தவளக்காரு தங்கராஜ் எனக்கு சொன்னா. ஆமா, ஆயிட்டா எப்படி பாரு? ஆம்பளை மாதிரி தான் இருப்பான். போங்கப்பா. நானும் சின்ன வயசுல பார்த்ததுமா. நான் பார்த்ததே இல்லப்பா. வந்த உடனே நல்லா பாரு. இத பாரு, உன்னை கட்டிக்க போறவன் வந்த உடனே அவசரமா போகணும்னு சொன்னா விட்டுடாத. முடிச்சு வை, நான் பசாருக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. மாமா, மாமா, நீங்க அதான் மத்த காலை. இது நான் வளர்க்கிற மயில காலை. இது காளையா? இது மினி காலை. ஆமா, நீ யாரு? நான் தான் ஆயிட்டா மீனாட்சி. மீனாட்சியா? என் மாமா மக மீனாட்சியா நீ? பின்ன என்ன மதுரை மீனாட்சியா? மதுரை மீனாட்சினா தான் கையில கிளி இருக்குமே, உன் கையில நெகந்தானே இருக்குது. வாங்க ஆயிட்டா. அந்த பக்கம் போய் விளையாடு, நான் கொஞ்ச நேரம் பேசிருக்கேன். போ மீனாட்சி, நீ விட்டு 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 விட்டுன்னு வளர்ந்துட்டியா? அடையாளமே தெரியலடி. ஆயிட்டா, அப்பா நீங்க வர போறீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு கூடதா உன்னை பார்த்த நாள்ல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. பார்த்த நாள்ல இருந்தா? முந்தா நாள் மாட்டு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது நான் பார்த்தேன்ல. உங்க அப்பாவுக்கும் உனக்கும் மாட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதான வேலை. அத கற்பனை பண்ணி மணக்கல்ல பார்த்த நாள்ல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஐயா உட்காருங்க தான். ஐயோ, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். கட்டுல உட்கார்ந்து கசமுத்தான் பேசுவோம். பேசலாம். ஏத்தா, நீங்க என்ன கற்பனையில பார்த்த மாதிரியே நான் அழகா இருக்கேனா? அதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். என்ன? கற்பனையில பார்க்கும்போது ஒத்த சடை இருந்தது, இப்ப ரெண்டு பக்கம் பிரிச்சு தொங்க விட்டுருக்க. ஆயிட்டா, உங்களுக்காக நான் என்னென்னலாம் சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன சமைச்சு வச்சிருக்க? நண்டு நத்தி குழம்பு வச்சிருக்கேன், பெருச்சாளி வறுத்து வச்சிருக்கேன். அதையா தின்றீங்க? என்ன செய்யறது ஆயிட்டா, இந்த ஊர்ல தான் பாம்பே கிடைக்க மாட்டேங்குது. பாம்பா? அட கடவுளே கடவுளே, இத கேட்ட உடனே எனக்கு பசியே போயிருச்சு. உனக்காக நான் பாக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். வெறும் பாக்கா? வெத்தலை இல்ல? மண்டு மண்டு, மைசூர் பாக்கு, அங்கேயே போய் வாங்கிட்டு வந்தேன். இனிப்பா? ஐயோ, என்ன நீயா தின்ற, எனக்கு கூட கூடாதா? கையில் என்ன வாயில? மீனாட்சி, அப்பா இந்த வந்துட்டான். என் தங்கச்சி மகன் மச்சக்கார வந்துட்டானா? வந்துட்டாருப்பா. அப்பா ஆயிட்டா இப்பதான்ப்பா வந்தாரு. எப்படி அழகு பாத்தியா? வாங்கப்பா. என் தங்கச்சியே உரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன மாமா, நான் எங்க அப்பா மாதிரி இருக்கிறேன்னு ஊருக்குள்ள சொல்றாங்களே. ஒரு பக்கம் பார்த்தா அப்படியே இருக்கு. மாமா மாமா, உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தேன், இந்தாங்க. அடே என்ன பிரியம், என்ன பிரியம். மாமா, அப்படி ஓரமா உட்காந்து தின்னுங்க. ஏன் இங்க உட்காந்து தின்னா புடிங்கிறியா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயோ, சின்ன வயசுல விளையாட்ட மாதிரியே விளையாடுறாரு. மாமா மாமா மாமா, என்ன என்ன உங்க மகளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு வந்துடட்டா? ஒண்ணு என்ன 9 கொடு. உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்கிட்டேன், வாங்கிக்கோ. என்ன? சத்தம் உச்சு உச்சுன்னு வீட்டு வாரு சோச்சு சோச்சு சாப்பிடுறாங்க போல இருக்கு. உங்ககிட்ட சேட்டை பண்ணாம என்கிட்ட சேட்டை பண்ணுவான். ஓ ஐசா, யோ பொம்மை மாறு. வாங்க வாங்க வாங்க, என்ன விசேஷம்? உங்க மருமைய மச்சக்காலைங்க வந்திருக்கானா? மச்சக்காலையா? இதா இருக்கானே, கூப்பிடுங்க அவனை. என்ன விஷயமா? பரிசு கொடுக்க போ. பரிசா? அடே மாப்பிள, பரிசு கொண்டு வந்திருக்காங்க உனக்கு, வா வா. யாரு மாமா பரிசு கொண்டாந்துருக்கா? போலீஸ்காரையா?
காஞ்சிபுரம் கன்னிச்சாமி வீட்டுல திருட நீதானே? ஐயோ நான் ஒண்ணும் திருடலங்க. மச்சக்கால ஓமேதான். ஆமா எங்க ஐயா மச்சக்கால இவர்தான். இதுல என்ன சந்தேகம்? என் தங்கச்சி போன மச்சக்கால இவனே தான். நடரா ஸ்டேஷனுக்கு. ஐயோ நான் ஒண்ணும் மச்சக்கால இல்லைங்க. வேணா பாருங்க, அந்த ஊர் பழைய பண்ணங்க. சும்மா தமாசுக்கு வேஷம் போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறேன். ஐயா மச்சக்கால வந்தா உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்க. நாம தமாசுக்கு வேஷம் போட்டு விளையாடுறோமா, அதை இவங்க தமாசு. என்னடா தமாசு? என்ன தமாசு? இதோ வராங்க மச்சக்கால. ஏதோ இதோ இதோ. ஆ? அடே அடே அது வந்து பயல. அதோட கம்மம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ம். உனக்கு எதுதான் பிடிக்காது கொஞ்சம் சொல்ல. நீ ரோக்கிய போடாம இருக்க பாரு, அதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்கலன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. கருவாட்டு பானையை பூனை சுத்துற மாதிரி ஏன் சுத்திக்கிட்டே இருக்க? உன்னை பார்த்தா எனக்கு ஒரு இது. ரொம்ப நெளியாதையா சுளுக்கிக்க போகுது. இந்த போன இந்த சட்டையை பாத்தியா எப்படி இருக்கு? சந்தையை போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த அப்படி உனக்கு ஒரு புது ரோக்கிய வாங்கிட்டு வந்திருக்கேன். அட ஓ வீட்டுல தங்கம் வளைய நல்லாதான் இருக்கு. யோயோ இத அடுக்கு பானையில வச்சிருந்து அடுத்த வருஷம் திருவிழாக்கு போட்டுக்கிறையா? இத பாரு, ஒண்ணு பண்ணு. என்ன? உங்க வீட்டுக்கு தான் தோட்டம் இருக்குல்ல, அவங்க ஒரு குழிய தோண்டி இதை புதைச்சு வை. தண்ணியை ஊத்து, ரோக்கியா முளைக்கும். விட்டான பாரு, அடுத்த வருஷம் போட்டான குடி நானே போடுறேன். அதுக்கு வேற ஆள பாரியா. வேற யாரும் பிடிக்கல எனக்கு. குடி. அடிச்சுப்பா ஒரு ரவுக்கி வேணா நீங்க யாரும் பார்க்க மாட்டாங்க, சும்மா கதை பண்ணாத. எப்படி போயா.